ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டிநாடு டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான ரோட் சைடு மசாலா பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மசாலா பூரிக்கு வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்குறதுக்கு எடுத்து வச்சிருக்கதை இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற அளவு நல்லா வதக்கிடுச்சு. இதோட தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கியாச்சு. இதோட எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அது ஆறத்துக்குள்ள ஒரு கைப்பிடி புதினா எடுத்த அளவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வேக வச்ச பட்டாணி, இது எல்லாத்தையும் மிக்சியில மாத்திக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, பட்டாணி போட்டாச்சு, மிக்சியில மாத்தியாச்சு. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ வதக்கி ஆற வச்சதை மிக்சியில மாத்திக்கோங்க. மிக்சியில மாத்தியாச்சு. தண்ணி ஊத்தாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊத்தாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. 1 டம்ளர் பட்டாணிய 8 மணி நேரம் ஊற வச்சு 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சிருக்கோம். உப்பு போட்டு குக்கர்ல விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதுல உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. பட்டாணிய 1-2 மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி அரைச்ச 2யும் இதுல சேர்த்துக்கோங்க. அரைச்சு வச்ச 2யும் ஊற்றியாச்சு. இதை பச்சை வாசம் போகிற அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கலர் மாறுற அளவு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இதுல சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க, 1/2 முடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணா 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி 1 டம்ளர். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதை 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. இதில் பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூரியை பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பிளேட் எடுத்து இதில் 10 பூரி உடைச்சு போட்டுக்கோங்க. 10 பூரி உடைச்சு வச்சாச்சு. இது மேலே செஞ்சு வச்ச பட்டாணி மசாலா ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. இது மேலே கொஞ்சம் கார்ன் போட்டுக்கோங்க. கார்ன் போட்டாச்சு. இது மேலே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி இது மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான ரோட் சைட் மசாலா பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.